நீங்க கூட்டத்துக்கு லேட்டா வந்துட்டு இது இவங்க ஆட்சி தான் காரணம்னு சொல்றது மக்கள் வந்துக்கிட்டு அதை தடுக்கிறது யார் பொறுப்பு? தடுத்து ஸ்லோ பண்ணி ஃப்ளோ பண்றது யார் கையில இருக்கு? உங்களுடைய 30 மாநாடு போட்டீங்கல்ல, அது சின்ன இடம் தானே, எவ்வளோ கூட்டம் வந்தது, அப்போ மாத்திரம் எப்படி போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க? விஜய்க்கு வந்து இன்னைக்கு டிஎம்கேக்கு கூட்டம் வருமானு பாருங்க, அதை விட டபுள் மடங்கு விஜய் இப்போ ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் அவர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து 8:45 தான் கிளம்புறாரு. அது என்ன அலட்சியம்? அதாவது அலட்சியம் கிடையாது, நல்லதும் கெட்டதும் ஒரு வீட்டில் 13 காரியம் முடியாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடலாம். 20 லட்சம் சொல்றீங்க, அந்த 20 லட்சம் கொடுத்து அந்த உயிரை திருப்பி வர வச்சிட முடியுமா? பார்த்தாங்களே, போய் பார்த்து எல்லாம் செஞ்சு யாரும் பார்க்கலங்கிறதா ஐயா குற்றச்சாட்டு. இது உயிரியா, கூட்ட நெரிசல் செத்த உயிர், குடிச்சவனுக்கு போய் 5 லட்சம் கொடுக்குறீங்க, குடிச்சவன் செத்தான் விசச்சாரம் கொடுத்தா 5 லட்சம் கொடுக்குறீங்க. ஒரு மனசாட்சி வேண்டாம்? அரசியல்வாதி தான் அந்த மாதிரி ஆளை வர சொல்லுவான், பேப்பர் நியூஸ் வர சொல்லுவான், அந்த வீட்டுக்கு போய் சொல்றது. இது என் மாமா, என் சித்தப்பா, என் பங்காளி, உங்களுக்கு நான் சொல்லணும் என்ன அவசியம் கேட்குறேன்? நாங்க எங்க ஃபேமிலியா பழகிருக்கோம், எல்லாரும் பழகுறோம் எங்க கட்சியில. ஐயா ஃபேமிலில ஒரு துக்கம் நடக்கும்போது அங்க யாராவது போய் பார்க்கணும், பார்த்து உங்களுக்கு காமிக்க, நீங்க சொல்லணும்ன்றதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது ஒரு விஷயம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர் மற்றும் எண்கணித ஜோதிடர் நெல்லை கஜேந்திரன் அவர் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி தீபாவளி ஐயா. சேம் டு யூ. எனது உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு தான் தீபாவளியே கிடையாதுன்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, ஹாப்பி தீபாவளி சொல்கிறீங்க. அப்படி கிடையாது, பார்த்தீங்களா இல்லையா? இல்லை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வியூஎஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்லி தானே ஆகணும். சரி. ஆனால் பொதுச் செயலாளர் வந்து தீபாவளியை யாரும் கொண்டாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்கார் புஷி ஆனந்த் அவர்கள். கண்டிப்பாக பார்த்தீங்களா? ஓகே ஐயா, கரூர் துயர சம்பவம், 41 பேர் இறந்துள்ளனர். இதை பற்றி ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பாதுகாப்புக்கு கொடுக்க முடியாத அரசு தான் சொல்லுவேன், மக்களை தான் சொல்கிறாங்க. அதாவது இடம் கொடுத்தது யார்? அரசாங்கம் தானே கொடுத்தது. இவங்க கேட்ட இடத்த கொடுக்கல. அப்போ இவ்வளோ எவ்வளோ பேர் வராங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கூட்டம் வந்து ஃபுல்லாக வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியணும், காவல்துறைக்கு தெரியணும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அப்போ காவல்துறையை செயல்படுறது யார்? அப்போ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லணும், இவ்வளோ ரஷ் வந்துக்கிட்டு இருக்குது சார், என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேணும்னு கேட்கணும். இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் காவல்துறையை கூப்பிட்டுருக்கணும். நீங்கள் லோக்கல் இருக்கிற ஆளே வச்சு பண்ணணும்னு நினச்சா முடியாது. இப்போ பாதுகாப்பும் அந்த இடம் குறுகிய இடம் கொடுத்ததுனால தான் காரணங்கிறீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக அப்படி தான் வருது. ஓகே, அதே இடத்துல வேலுச்சாமிபுரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் நடத்த உள்ள கூட்டத்துக்கும் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, அங்கே எந்த அசம்பாவிதமும் இல்லை. அப்படி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை வழிகட்டாயமாக இவரை எதிராக சிக்க வைக்கணும், இவரை அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து இன்றைக்கி டிஎம்கேக்கு கூட்டம் வருமானு பாருங்கள், அதை விட டபுள் மடங்கு விஜய்கிட்ட இப்போ ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களும் இருக்காங்க, தொண்டரும் இருக்காங்க. அது என்றைக்கு மறுக்க முடியாது. 2 பேருமே இருக்காங்க. அதாவது ஓட்டு போடாமல் இருக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரசிகர்கள். நான் சொல்கிறேன் அந்த அர்த்தம். இது பெரியவங்களாம் ஓட்டு போடுறவங்க வந்து விஜய் கட்சியில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கூட்டம் ஜாஸ்தியாக வந்தது, அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்திற்கு போது இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தோட முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்தது தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு. அப்போ இவங்க ஆட்சியில் இவங்க சரியான நேரத்துக்கு போகாத போது போலீஸ் எச்சரிக்கை. கேட்குறேன், இல்லை ஒரு நிமிஷம், நீங்க கூட்டத்துக்கு லேட்டாக வந்துட்டு இது இவங்க ஆட்சி தான் காரணம்னு சொல்றது. லேட்டாக வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது இத்தனை மணிக்கு வரோம், இத்தனை மணிக்கு செய்யறோங்கிறது இல்லை. அவங்க ஏற்கனவே டைம் லேட்டாக தான் வருவேன்னு தான் சொல்லியிருக்காரு. டைம் இத்தனை மணி டைம் கொடுத்துருக்காரு. இப்போ 1 to 5 அப்படின்னா 5 மணிக்கு அவர் வரலாம். ஏன் 5 மணிக்கு ஏன் வந்தேன்னு கேட்டேன்னா, பின்னதுக்கு நீங்கள் தான் டைம் கொடுத்தீங்க. சரி, அவர் வர வழியில்
பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணுமா வேணாமா? நீங்கள் இப்படி சொல்கிறவங்க அன்றைக்கி திருச்சியில் பேரணி ஸ்டார்ட் பண்ணார்ல, அன்றைக்கி ஏன் ஏர்போர்ட்லேருந்து பேரணி வர வரைக்கும் 5 கிலோமீட்டர் வரதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு? அதுக்கு ஏன் பதில் சொல்லலை அவங்க? சரி, ஓகே. நான் இவ்வளோ விஷயம் சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாமக்கல்ல விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு பேசுகிறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தீங்க? அவர் சொன்ன 8:45க்கு அறிவிச்சிருந்தீங்க, கரெக்டுங்களா? கரெக்டாக சொல்கிறேன்னா சொல்லுங்கள். விஜய் அவர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்திலேருந்து 8:45க்கு தான் கிளம்புறாரு. அது என்ன அலட்சியம்? அதாவது அலட்சியம் கிடையாது, அதுக்கு முன்னால உண்டான நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, 8:45க்கு உள்ள இருக்கணும், எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவீங்க? கிளம்புறது கிடையாது, அதுக்கு முன்னால எனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்லை ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணியிருப்பேன். அவர் உடல்நிலை சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியணும், அவர் மனநிலை என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன கமிட்மெண்ட் இதுக்கு முன்னால் கொடுத்துருந்தாரோ அவங்க லேட்டாக வந்து இவரை பார்த்துருக்கலாம், வரதுக்கு லேட்டாக இருக்கலாம். மக்கள் தொண்டாட்டம் வந்துட்டீங்க, மக்கள் சேவை செய்ய, அதே மக்கள் மக்கள் சேவை செய்ய வந்துட்டீங்க. மக்களை விட அதோட முக்கிய பணி என்ன இருக்கு? அப்படி கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் சில, அதாவது இதுக்கு அடுத்த திட்டம் என்ன, இதுக்கு அப்போ இதுக்கு முன்னால் நம்ம எங்கே போனோம், அங்கே என்ன ரிசல்ட் நடந்தது, அது அந்த ரிப்போர்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாம் தெரிஞ்சு இவர் வந்தாலுமே அதுக்கு முன்னால் பாதுகாப்பையும் நீங்கள் கொடுக்க முடியல உங்களால். இப்போ நான் கேட்குற கேள்வி, நீங்க பாதுகாப்பு ஒரே நிமிஷம் என்ன பொறுத்த வரைக்கும் சார், இதுல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், எதிர்கட்சிகள் உங்களால தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஆளும் கட்சியால தான் காரணம், ஆளும் கட்சியால இல்ல. நான் சொல்ற கேள்வி ஃபர்ஸ்ட் முன்வைக்கிறேன், கேள்வியை முன்வைக்கிறேன், அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. நீங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து எனக்கு ஆளும் கட்சிக்கு பாதுகாப்பு தரல, இதான் காரணம் சொல்றீங்க. அந்த 41 பேர் வந்து இறந்ததுக்கான தீர்வே சொல்ல மாட்டீங்க. அதுக்கு ஒரு குற்றம் நம்ம மேலதான் இருக்குங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு. அந்த 41 பேர் இறந்துருக்காங்க, அவ்வளவு கூட்டம் நெரிசலா இருக்கு, அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இவங்க எல்லாம் வந்து ஆளுங்கட்சியான திமுகவை பார்க்க வந்துச்சா? உங்களை பார்க்க தானே வந்துச்சு. முழு பொறுப்பு யார் ஏத்துக்கணும்? எங்களுக்கு நாங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நாங்க அங்க பேசிட்டு இருக்கோம், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேல் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. மக்கள் வந்துக்கிட்டு அதை தடுக்கிறது யார் பொறுப்பு? தடுத்து ஸ்லோ பண்ணி ஃப்ளோ பண்றது யார் கையில இருக்கு? காவல்துறை கையில தான் இருக்கு. ஒரு வீடியோ கூட எடுத்து காட்டுங்களா? வீடியோ வந்து காவல்துறை விஜய் அவர் வாகனம் வர்றதுக்கு முன்னாடி நிறுத்தி ஓரம் கட்டியிருக்காங்க. விஜய் அவர்கள் வாகனம் உள்ள வந்து அந்த காவல்துறையை தள்ளி விட்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க அந்த நிமிஷம் வரைக்கும் தான் பேசுறீங்க. இவர் வந்து கட்சி தலைவர், அப்புறம் முதல்ல நடிகராருன்னா கட்சி தலைவருக்கு வந்திருக்காரு, வராதவர் வந்திருக்காரு. அதாவது 10 வருஷம் இருந்தேன், 30 வருஷம் இருந்தேன், 40 வருஷம் இருந்தேன், எல்லாரும் பார்த்து சலிச்சுட்டாங்க. இவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லைனில் உள்ளே வராரு. அப்போ கூட்டம் இருக்க தான் செய்யணும், காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி முதல்வருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இத்தனை வருஷம் கட்சியில் இருந்தீங்க இல்லை, அப்போ நமக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு தான் அன்றைக்கி. இன்றைக்கி இதுக்கு மேலே இவனுக்கு வருது, அப்போ நம்ம இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அக்கறை பண்ணியிருக்காங்க. அவர் அக்கறையோடு இருந்திருக்கலாமே. நீ எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியே நான் ஆகலை, இப்போ தான் புதுசாக கட்சிக்கு வரான், இவனுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வந்துடுமான்னு அசால்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்களே. இப்போ உங்கள் பாதுகாப்பு, உங்களுடைய 30 மாநாடு போட்டிங்கல்ல, அது சின்ன இடம் தானே, எவ்வளோ கூட்டம் வந்தது, அப்போ மாத்திரம் எப்படி போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க எனக்கு. அதில் நீங்கள் போடுறதெல்லாம் வந்து முக்கு சண்டு முனை சண்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் நல்லா 4 ரோடில் நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி மாநாடு அப்படின்னு முப்பெரும் விழா வந்து எங்க நடந்துச்சுன்னு சொல்றேன் ஐயா. முப்பெரும் விழா எங்க நடந்துச்சு? எங்க முச்சந்தில நடந்துச்சு. அதே கரூர்ல தான் நடந்துச்சு. அதே கரூர்ல பிளேஸ் தான் நான் கேக்குறேன். கோடாங்கிப்பட்டிங்கற ஒரு கோடாங்கிப்பட்டிங்கற ஒரு ஊர்ல நடந்துருக்கு. நீங்க அதே மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி இடம் கொடுத்துருக்க வேண்டியதானே? நீங்க கேட்டிருக்க வேண்டியதானே? நாங்க தான் கேட்டோமே. 9 இடம் 10 இடம் கேட்டா சின்ன ஒரு விஷயம் இல்ல. இதுதான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து உங்க மேல 5 பிரிவுல வந்து வழக்கு பதிவு போட்டதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்தை நாடி போய் நீங்க முன்ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு போய் நிக்கிறீங்க. எனக்கு கொடுத்த இடம் சரியில்லை, இந்த இடத்தை மாத்தி கொடுத்தது நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம், பிளானை கேன்சல் பண்ணிருக்கலாம். இதுக்கு பதில் பிளானை கேன்சல் பண்ணிருக்கலாம். இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? அதுக்கு வாங்க. எந்த இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இப்போ என்ன சிபிஐக்கு மாத்தி விடுறேன்னு சொன்னுச்சு, அவ்வளவுதான். அது மட்டும் சொல்லலையே. சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்க. இல்ல தெரியல, இவர் மேல தப்பு, டிவிக்கு மேல தப்பு அப்படின்னு இருந்தா மேல் கோர்ட்ல இந்த அப்பீல் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் ரிஜெக்ட் பண்ணல சொல்லுங்க? நீதிபதிக்கே தெரிஞ்சிருக்குது, நீதிபதி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இதுல ஏதோ நடந்திருக்கு, இந்த கட்சி மேல தப்பு இல்ல, கூட்டம் உண்மையிலே ஜாஸ்தி வந்திருக்கு, பாதுகாப்பு கொடுக்க வேணும்னே தவறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நீதிபதி மறைமுகமா தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இப்பவுமே நான் தாவேகா மேல குற்றம் சாட்டல, சரிங்களா? அதுக்கு காரணம் ஒரு பொறுப்பு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ இதே மாதிரி நீங்க சொன்ன பல தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம், சொன்ன டைத்துக்கு சொன்ன நேரத்துக்கு யாரும் வந்தது கிடையாது, வரவும் இல்லை. ஐயா ப்ரூவ் பண்ணீங்க, நான் ப்ரூவ் பண்றேன். நான் சொல்றேன், நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, அந்த 41 பேர் நம்ம கூட்டத்துக்கு வந்து இறந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த இதுல ஒரு பொறுப்பு நம்ம எடுக்கணும் இல்லையா? இத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆளுங்கட்சியா காரணம் சொல்ல முடியாது இல்லையா? 2 லட்சம் கொடுக்கல நேத்திக்கு. அவர் சொன்ன மாதிரியே நேத்திக்கு எல்லாரும் 41 நல்லா புரிஞ்சுக்கணும்,
அவர் அவர் எங்கே இருக்காரு? சென்னையில் இருக்காரு. குடும்பம் எல்லாம் 41 குடும்பமும் கரூரில் இருக்குது. அந்த குடும்பத்தோட அட்ரஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வாங்கி நேற்று 20 lakhs போட்டிருக்காரு. ஒவ்வொரு ஆளுக்கும் 20 லட்சம் போட்டிருக்காருல்ல. எந்த அரசாங்கம் இது வரைக்கும் போட்டிருக்கு? நீங்கள் தண்ணி போட்டு குடிச்சு விஷ சாராயம் குடிச்சா அவனுக்கு 1 லட்சம். இப்படி தான் கொடுத்துருக்கீங்க. இது இது வந்து சதின்னு சொல்லுவேன். சதி நடந்துருச்சு. சரி, ரைட். நம்ம அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. இப்போ உடனே செய்யணும். இது 16 நாள் கழிச்சு உடனே. ஒரு நிமிஷம். நல்லதும் கெட்டதும் ஒரு வீட்டில் 13 காரியம் முடியாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து கட்சியாக பார்க்கல, குடும்ப உறுப்பினர் தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த இதில் வந்து 13 நாள் முடியணும். ரெண்டாவது 13 நாள் வெளியே போகக்கூடாது. 13 நாள் முடிஞ்சிலேருந்து 30க்கு அப்புறம் முடியிறத நீ வெளியே போகலாம். ஆனால் நல்லது கெட்டது கலந்துக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடலாம். கரெக்டு தான். எப்படி? அந்த ஆயுத பூஜை செய்யற தொழில், அந்த வாகனத்துக்கு நீங்க சொன்ன பாயிண்ட்ல தான் நான் கேக்குறேன். 16 நாள் துக்கத்துல நல்லது கெட்டது எதுலயுமே கலந்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஏத்துக்கிறேன். நீங்க சொன்ன கோரிக்கை, நீங்க சொன்ன விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். ஓகேங்களா? எந்த இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த பிரச்சார வாகனத்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. 41 நல்ல புரிஞ்சுக்கணும். ஆயுத பூஜை கொண்டாடலாமா? ஆயுத பூஜைங்கிறது உயிர் உள்ள நபருக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம செய்கிற தொழிலுக்கு உண்டான ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நன்றி செய்கிறது தான். அது பூஜைன்னு கொண்டு போல. அதுக்கு வருஷத்தில் ஒரு நாள் நம்ம செய்கிற நமக்காண்டி உதவி பண்ணுத ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு ஸ்பேனரு, ஒரு திருப்பிலி, ஒரு கத்தி, ஒரு அருமாமனை, இது எல்லாமே நமக்கு சராசரியாக வருஷம் 365 உதவி செய்யுது. அதுக்கு நம்ம ஒரு நாள் வந்து அதோடைய ஆத்ம திருப்திக்கு பண்ணுறோமே தவிர நம்ம ஆத்ம திருப்திக்கு அதுக்காண்டி புது சட்டை போட்டு புது வேஷ்டி கட்டி நம்ம பண்ணலை. புரிஞ்சுங்களா? அதுக்கு உண்டான மரியாதை நம்ம செய்யறோம். ஓகே. இப்போ உயிருள்ள பொருட்களுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடாது, அந்த விஷயத்துல கலந்துக்கூடாது. உயிர் இல்லாத பொருட்கள் பண்ணலாம், அவ்வளவுதானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. இந்த கரூர் துயர சம்பவம் நடக்குது. தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் சென்னையை நோக்கி வந்து பயணம் பண்ணார். அவர் அங்க இருந்து, நான் ஏத்துக்கிறேன், அடுத்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அவர் அங்க இருந்தா பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய வரும், மீண்டும் குழப்பம் ஏதாவது வரும், இதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்புறம் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சாங்க தெரியுங்களா, அவங்களாம் எங்க போனாங்க? ஏன் இவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல? எங்க அரெஸ்ட் பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் மதிய லக்னம் தான் 2 நாள் கொடுத்து அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணா அவங்கள பார்த்து போகாம செய்யாம வந்தா நேற்று 20 லட்சம் வந்திருக்குமா? ஐயா, அக்கௌண்ட் கேட்கறதுக்கு போய் சொல்லுங்க. அவங்க எல்லாம் போல 20 லட்சம் சொல்றீங்க. அந்த 20 லட்சம் கொடுத்து அந்த உயிரை திருப்பி வர வச்சிட முடியுமா? போய் பார்த்தாங்களே, போய் பார்த்து எல்லாம் செஞ்சு யாரும் பார்க்கலங்கறதா ஐயா குற்றச்சாட்டு. யாரு சொன்னது? அது மக்களே சொல்றாங்க. ஆளுங்கட்சி சொல்லுது, ஆளுங்கட்சி சார்பா உள்ளவன் சொல்லுவான். அதே மக்கள் தான் வந்து எங்களுக்கு ஐயா வர வேண்டாம், உங்களுக்கு சேஃப்டி இல்லாதனால வர வேண்டாம். திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். நான் தாவேக தலைவர் விஜய் அவர்களை சொல்லல. அவர் வந்து அங்க குழப்பம் நீடிக்கும், பிரச்சனைகள் வரும் எனக்கும் தெரியும். சட்டவிரோதமான செயல்கள் எதுவும் நடக்கும், இல்ல சட்டத்துக்கு புறம்பாட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கும் தெரியும். விஜய் அவர்களை நான் சொல்லல. பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், அவங்க எல்லாம் எங்க போனாங்க? யார் சொன்னாங்க? அவங்க பார்த்துட்டு தான் வராங்க. அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சேனல் நீங்க ஒரே நிமிஷம், எந்த சேனல்ல நீங்க நியூடலா வந்து பேசுற எல்லா சேனல்லையும் நீங்க போய் பாருங்க. 16 நாள் தலைமறைவு பொதுச் செயலாளர். ஓகேங்களா? ஒருத்தன் வீட்டுக்கு போறதுக்கு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க 16 நாள் துக்கத்துல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவங்களோட இதை பார்க்கணும். அங்க இருக்கிற லோக்கல் போய் தான் வந்து பார்க்கணும். விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? அந்த குடும்பம் நாங்களும் பார்த்தாச்சா, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சுது. ஆனால் இந்த டிவியிலையோ விளம்பரத்துக்கு பேசுகிறாங்க பாருங்கள். இது மாதிரி விஜய் தொண்டர்கள் யாரும் பார்க்க வரவில்லை, உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சு நான் வந்து ஃபேமஸ் ஆகி போகணுன்னு ஆளுங்கட்சி இல்லை. புரிஞ்சுங்களா? நாங்கள் வந்து விளம்பரப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அது என் ஃபேமிலியில் நடந்திருக்கு துக்கம். நான் போய் பார்க்குறேன், போகிறேன், வரேன், முடிஞ்சு போச்சு. தமிழக வெற்றி கழகம் குடும்பம், இதை நான் ஏத்துக்கிறேன். உங்க ஃபேமிலி ஒரே நிமிஷம். உங்க ஃபேமிலி, அதாவது உங்க ஃபேமிலியில ஒருத்தர் வந்து இறந்திருக்காங்க, அந்த துக்கத்துல நிப்பீங்களா இல்ல வெளில போயிடுவீங்களா? துக்கத்துக்கு போய் நாங்க வருது உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா உங்களுக்கு? என்ன பின்னாலே வீடியோ கொடுத்து நான் வீட்டுக்கு போறதை காமிக்கணுமா? அதை நான் தான் அரசியல் பண்ண வரலன்னு சொல்லிட்டோமே. அரசியல்வாதி தான் அந்த மாதிரி ஆளை வர சொல்லுவான், பேப்பர் நியூஸ் வர சொல்லுவான், அந்த வீட்டுக்கு போக சொல்றது. இது என் மாமா, என் சித்தப்பா, என் பங்காளி. உங்களுக்கு நான் சொல்லணும் என்ன அவசியம் கேட்குறேன்?
நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக பழகிருக்கோம், எல்லாரும் பழகுறோம் எங்கள் கட்சியில். அதையா ஃபேமிலியில ஒரு துக்கம் நடக்கும்போது அங்க யாராவது போய் நாங்கள் பார்க்கணும். பார்த்து உங்களுக்கு காமிக்க நீங்க சொல்லணுத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது ஒரு உங்களுக்கு விஷயம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. என் ஃபேமிலி நடக்கிற ஃபங்க்ஷனை என் வீட்டில் நான் போட்டோ எடுப்பேன், நான் பேசுவேன். உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் பாலிடிக்ஸ் பண்ண வரல. நாங்கள் வேற எதுக்கு வந்தீங்க? எதுக்கு நான் பாலிடிக்ஸ் பண்ணல வரல, வேற எதுக்கு வந்தீங்க? பாலிடிக்ஸ்னா வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட விளம்பரம் பண்ணிக்கணும்னு வரல. எங்களை எல்லாருக்கும் தெரியும், போய் பார்ப்பாங்க, செய்வாங்க. பாதிக்கப்பட்டவங்க நாங்களும் பேசிக்கிறோம், செஞ்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது மனுஷன் எதுக்கு உள்ள வர? வீடியோ காலில் பேசுனது தானே சார்? மூணாவது மனுஷன் எதுக்கு வெளியே வரேன்னு கேட்குறேன். இது மூணாவது மனுஷன் வெளியே வர வேண்டாம். எங்க ஃபேமிலி பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே, இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம்லாம் நடந்து எல்லாரும் பொதுச் செயலாளர் 16 நாள் தலைமறைவுல இருந்தா அதை ஒத்துக்கிட்டு தலைமறைவு நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். தலைமறைவுன்னு இல்ல சார், ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். ஒரு தில்ல ஒரு பஞ்சாயங்கன்றம் பண்றீங்களா? சொல்லுங்க. இப்போ என் தலைவனே வர சொல்றேன் கரூருக்கு, பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க சார். தலைவரை வர சொல்ல வேணாம் சார். வேணாங்க, நான் வர சொல்றேங்க. தலைவரை வர சொல்றோம். அவர் வரதுக்கு ஃபுல் பாதுகாப்பு தருவேன் எனக்கு ரைட்டிங்ல கொடுக்க சொல்லுங்க. தலைவரை வர சொல்றேன். ஓகே, அந்த விஷயம்லாம் ஓகே. நான் பேசுறது வரைக்கும் தலைவருக்கு போகும். ஓகே ஓகே, தலைவர் நான் இப்போ வந்து ஏதோ ஒரு கட்சி சார்ந்த நபர் கிடையாது. நான் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவும் கிடையாது. நீங்க வந்து டைரக்டா வந்து சொல்றேன். நான் சொல்ற விஷயம் மக்களோட மனதில் இருந்த கேள்விகளை மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களை தலைவரை யாரையும் வந்து அங்க வர சொல்லல. தலைவர் வந்து எல்லா விஷயமும் நடக்கும் எனக்கு தெரியும். சாதாரண எனக்கே வெளியில போறதுக்கு வந்து மிரட்டுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றது? பாதுகாப்பு இல்லாம ஒரு ஆள், ஒரு சிங்கிள் மேன் வராரு, புஷியானந்த் வராரு வச்சுங்க, பாதுகாப்பு வேண்டாமா? கொடுக்க தயாரா? பட்டினம் 41 நிமிஷம் பனையூருக்கும் பட்டினம்பாக்கத்துக்கு வரதுவா பாதுகாப்போடு வராரா? எதுக்கு? புஷியானந்த் சார் 16 நாள் கழிச்சு வந்திருக்காரு. 500 பேர் 1000 பேர் கூடுற இடத்துல ஒருத்தர் வராரு, புரியுதுங்களா? அந்த இடத்துல வரும்போது நான் பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறீங்க. போலீஸ் பாதுகாப்பு அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? டைம் கேட்குறீங்க. இதே அதே லோக்கல் உள்ள ஆள் வரான்னா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. உடனே இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடம் வேணும், ஒரு இடத்துக்கு போகிறோம், மீட்டிங் போடுறோம்னு எத்தனை தடவை கேட்குறது? எத்தனை தடவை போய் ஏறி இறங்குறது? சொல்லுங்கள். இதே ஆளுங்கட்சினா உடனே பெர்மிஷன் கொடுக்குறீங்களே, கேட்ட இடத்த கொடுக்குறீங்க, கேட்ட பாதுகாப்பாக கொடுக்குறீங்க. பாதுகாப்பு நடந்திருக்கு. இப்போ அங்க ஒரே நிமிஷம் பாரை திறக்கிறீங்க, ஒயின் ஷாப்பை திறக்கிறீங்க, குடின்னு சொல்கிறீங்க. அவன் குடிச்சிட்டு 2 வீலரை தொட்டா ஃபைனுங்கிறீங்க. பின்ன வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தா குடியே கெடுக்குங்கிறீங்க. போட்டிருக்குல்ல, அப்புறம் ஏன் கடையே நடத்துற? அப்படி என்ன உனக்கு என்ன வருமானம்? மூடு, தில்லு இருந்தா மூடு. தாவேக்கா வந்தா இப்போ மூடிடுவீங்க டாஸ்மாக். அதுக்கு தான் ரூல்ஸ் போடுவோம், அதுக்கும் ரூல்ஸ் போடுவோம். அதே குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது நிறைய பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் உட்காந்துட்டு சோசியல் மீடியாலே அரசியல் பண்றாங்க, பாலிடிக்ஸ் பண்றாங்கிறாங்க. சோசியல் மீடியாவில் உங்களை அலைய வைக்கல வந்து ஆஃபீஸுக்கு வா, உறுப்பினராகு, சாயங்காலம் வா, காலையில் வா, அப்புறம் அட்டை இல்லை, கவர் இல்லை, கையெழுத்து போட்டுருக்க ரப்பர் ஸ்டாம்பு எங்கேயோ வச்சுவிட்டேன், இப்படியும் அலைய விடலை. நீ உன் வேலையை பாரு ராஜா. கிடைக்கிற நேரத்தில் மொபைலில் எடுத்து நீ உறுப்பினர் பண்ணிக்கோ, அதான் சொல்கிறோம். அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க? எவ்வளோ டெக்னாலஜி அவர் போயிட்டுருக்காரு, எவ்வளோ டெக்னாலஜியாக போயிட்டுருக்காரு. ஏன் அவர் சுற்றுப்பயண வாகனத்தை பார்க்கல? நீங்கள் அவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வாகனத்திலே குண்டு வச்சு பண்ணியிருப்பீங்க. தலைவரை பண்ண முடியாத 41 உயிரை கொன்னீங்க. ஒரே நிமிஷம் சார், கை மட்டும் கொடுங்களேன். இல்லை, நிறைய பாயிண்ட் எடுத்து தரீங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த வாகனம் டிவிக்கில பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஓட வரல. இந்த பிரச்சார வாகனம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சார வாகனத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டாங்க. கேட்ட உடனே நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்காரு, நீதிமன்றத்திலிருந்து கேட்டாங்க. சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவர் அன்றே வந்து அலுவல் வேலை மற்றும் வந்து தேசிய விளையாட்டு போட்டியில பங்கேற்கணும் டெல்லிக்கு போறாரு. என்ன காரணத்துக்காக போனார் உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு உங்களுக்கு சொல்லுமா? நம்மளால அனுப்பிச்சு விட்டா அந்த பாதியிலே பிடிங்கிடுவாங்களே. போகிற இடத்துக்கு கரெக்டாக போய் சேரும். சிபிஐ கிட்ட கண்டிப்பாக சேரும். ஓகே, இன்னொரு விஷயம், டெல்லி பயணம் அப்படின்னாவே வந்து மேலே அமித்ஷாவை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்க. சரி, வேற யாரும் போனது இல்லையா? இங்கே நடந்த சம்பவம் மோடியை பார்க்க, அவர் மோடி பிஸியாக இருக்காது, அமித்ஷாவை பார்க்குறவங்க போய் பார்க்கட்டும். இதில் என்ன தப்பு? யார் வேணா போட்டோம். இல்லை, ஆதவ அர்ஜுனா போயிருக்காரு, அதுக்கு யார் வேணா போட்டுங்க. ஏடிஎம்கே கிளம்பி போலியா? அவங்க கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஏன் நீங்கள் கூட்டணிக்கு வரீங்களா? ஒரு நிமிஷம். அதே மாதிரி இங்கேருந்து இப்போ இருக்கிற கட்சியிலேருந்து போய் பார்க்கலையா? கட்சி தலைவர் தான் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிறார். இங்கே போடி இங்கே வந்தார்னா ஐயோ நம்ம போகணுமேன்ட்டு. மிச்ச தலைவரெல்லாம் டிஎம்கேல போய் பார்க்கலையா? பார்த்து பேசுறது தானே செய்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கலாம்,
ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு போகலாம், கேட்கலாம். அவர் அனுபவம் உள்ள ஆள், அதனால் போய் கேட்கலாம். இதில் என்ன தப்பு? யாரையும் போய் கேட்க வேணாம்னு சொல்லலையே. உடனே அவர்கிட்ட போய் சேர்ந்தா உடனே அவர் கட்சியில் ஜாயின் பண்ணுறீங்களா? இந்த சாயம் பூசுகிற வேலையே வேண்டாம். ஓகே சார். இப்போ 34 மணி நேரம் கழித்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளில வரார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. பட்டினம்பாக்கம் வீட்டுக்கு போகிறார், கரெக்டுங்களா? சொல்லுங்கள். ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சிருக்கார் அப்படிங்கிற தகவல் வருது. ஆடிட்டர் குருமூர்த்தி யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏங்க, அவர் பத்திரிகையாளர், பழைய ஷோலேருந்து அவர் இருக்கார், ஒரு அனுபவம் உள்ளவர். ஏதாவது சந்தேகம்னா அவர் பத்திரிகையாளர்கிட்ட யார் வேணால் போய் கேட்கலாமே, தோன்று தப்பு கிடையாது. யார் வேணால் போய் கேட்கலாம். அவர் வந்து பொது மனிதர். ஆர்எஸ்எஸ்ல இல்லை. ஏங்க, அவர் பர்சனலில் நம்ம சேர்க்கறதுக்கு இல்லை, பொது வழியில் அவரை நான் விளம்பரப்படுத்திக்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஆளோட பழக்கம், போகிறோம் வரோம். இப்போ நான் சர்ச்சுக்கு போவேன், உடனே நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்பீங்களா? ஏன் போகக்கூடாதா? எல்லா கடவுளையும் கும்பிடலாம், தப்புன்னு சொல்ல யாரும். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போகிறாரு, அனுபவம் உள்ளவர், பத்திரிகையில் மூத்த பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கார். ஏதாவது பாலிடிக்ஸை பற்றியோ கேட்கலாம், இல்லை அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கலாம். நமக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். இன்றைக்கி வெளியே வந்த பிறகு தான் அவர் வெளியே போய் பேசுகிறாரு தெரியும். அவர் இப்போ சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோவும் வெளியேற்றார் விஜய் அவர்கள். அதெல்லாம் தப்பு. அதை பற்றி இல்லை, என்ன தப்பு? ஒருத்தர் பேசிட்டா தப்பா? இல்லை, அவருக்கு தான் போயிருக்காரா? இதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டாங்களா? இது என்ன கேள்வி? இல்லை, இது கேள்வி கரெக்டான கேள்விதான். ஏங்க, கரெக்டான கேள்வி இல்லை. நம்ம காக்கா உட்கார பணமலம் உழுதுறதுக்கு சம்பந்தமே இல்லை. காக்கா தானாக போய் உட்காருது, பணம்பழம் தானாக உழுது. அது மாதிரி இவரை போய் பார்க்குறாரு, உடனே அடுத்த நிமிஷம் இப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக கரூர் துயர சம்பவத்தில் பேசியிருந்தார். அதற்கு அப்புறம் வந்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. ஈரோட்டில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவரோட மக்கள் சந்திப்பில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி வந்து உயர்த்தப்பட்டது. அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி ஒன்று அமைய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதான் கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அதிமுக கூட அவர் போட்டிருக்கலாம், புரிஞ்சுட்டிங்களா? அவர் போட்டிருக்கலாம். விஜய் எப்போ கூப்பிட்டார், எல்லாரையுமே கூப்பிட்டார், வரல, தனிச்சு நிற்கிறேன்ட்டார். இப்போ தனிச்சு தான் நிற்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை அதிமுக கூட்டணியில் நீங்கள் இடம்பெற விஜய் தலைமையிலோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலோ கூட்டணி அமையுது, அதில் தமிழக வெற்றி கழகம் அமையுது, அந்த கூட்டணியை ஏற்றுப்பீங்களா? ஜெயிச்ச பிறகு நான் எங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு யாரும் தேவையில்லை. மேக்ஸிமம் இப்போ அப்படி தான் 99.9% அப்படி தான் இருக்குது. இண்டிவிஜுவலாக வருவோம் அப்படின்ட்டு. ஓகே. இல்லை தேவைப்பட்டது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன கமிட்மெண்ட் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாஜக கூட கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல. ஏங்க, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க டெல்லி இப்போ பேசுறது நம்ம இங்கேக்குள்ளே தான். இல்லை, இங்கே கூட்டணி இருக்காங்களா? அதிமுக கூட கூட்டணியில் அவங்க வச்சுட்டு போகிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க இல்லை. அதுக்காண்டி அந்த சொந்தத்தை நீங்கள் விட்டுட்டு எங்கிட்ட வாங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் குடும்ப அரசியல் பண்ணலாங்க, குடும்ப கட்சி. யார் குடும்பத்தையும் கெடுக்க விரும்பலை. உங்களுக்கும் எனக்கு டீலிங் ரைட்டு, நீ வேறு என்ற டீலிங் பண்ணி அதுவும் நீ பண்ணிக்க, எங்களுக்கு அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ அஜித்குமார் மரணம் இருக்கு இல்லையா, சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து அஜித்குமார் மரணம், இதுக்கு எதிர்ப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டம் ஒன்று நடத்துனீங்க, ஆர்ப்பாட்டமா? ஆமாம், பீச்சில் நடத்துனீங்க இல்லையா? அதில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணை, சிபிஐ மத்திய அரசுக்கு கீழே போயிட்டு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ நீங்களே சிபிஐ வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இங்கே உள்ள விசாரணையை மடக்கி நீங்கள் இழுத்தடிப்பீங்களே, திசை திருப்புவீங்களே, அப்போ மத்தியத்தில் ஒரு ஆள் வேணுமே, அதுக்கு தான் போச்சு. அதாவது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இது 49 உயிர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. 41 சார், 41 பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதை வந்து பொதுவாக நியாயமான உள்ள வச்சு தான் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே உள்ள அதிகாரிகளை வச்சு பண்ணோம்னா நமக்கு தெரியாத எந்த கேஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஒரு கேஸாக உருப்படியாக போயிருக்கா? எந்த கட்சி வந்தாலும் ஆளுங்கட்சி நிர்பந்தத்தில் தான் போயிட்டுருக்கு. எதுக்கு ஆளுங்கட்சி இங்கே தொல்லை வரும்? இன்னும் ஒரு 8 மாதம் எலெக்ஷன் வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் இழுத்து அடிப்பாங்க. இது அப்படி இல்லை, 3 மாதம். ஏன்னா எனக்கு அந்த அவர் ஜட்ஜாக இருக்கும்போது தெரியும். இப்போ நீதிபதி இருக்கார், ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரை வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும். எதையுமே துல்லியமாக எடுப்பார், துல்லியமாக செஞ்சுட்டு போயிடுவார். மிச்சவங்கள மாதிரி வருஷக்கணக்கில் இழுக்கிறதுலாம் இல்லை. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 3 மாதம் 4 மாதம் கொஞ்சம் மக்கள் வந்து அந்த இதுக்கு உதவணும். நடந்த நிகழ்ச்சி இடத்துல பார்த்தவங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தவங்க. நான் அதிகமாக யோசிச்சு சொல்கிறது, நான் யூடியூப்காரங்களை தான் நம்புகிறேன். அங்கே ப்ரைவேட்டாக கேமரா வச்சவன் தரமாட்டான், ஆளுங்கட்சிக்கு பயந்து தரமாட்டான். ஆனால் யூடியூப் யங்ஸ்டர் அங்கே கரூரில் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள்,
நீதிபதி சிபிஐக்கும் அனுப்புவாங்க, நீதிபதிக்கும் கண்டிப்பாக அனுப்புவாங்க. இதை வச்சு தான் ப்ரூஃப் மாடிச்சு. நான் இப்போ சொல்லியிருக்கேன், நான் ஒன்று சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, எல்லா சேனல்லையும் நடந்திருக்கு. முந்தா நாள் ஒரு சேனலில் உங்களை மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்ன விஜய் 20 லட்ச ரூபா தரேன்னாரு இன்னும் தரலையேங்க, மிச்ச ஆள்னாரு. இது வந்து மிச்ச கட்சி மாதிரி கிடையாது. முதல்ல இதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆட்கள்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க சொந்தக்காரங்களா இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ப்ரூஃபு அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும், இதை போடணும். அவர் சில இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கறதுக்கு 6 மாதம் ஆகிருக்கு. இது இறந்து எத்தனை நாள் ஆகிருக்கு, எத்தனை நாளில் பணம் போய் சேர்ந்துருக்கு? 17 நாட்கள் மேல ஆகிறது. பணம் வந்து செய்ய முடியுமா? தமிழக முடியுமா? ஒரே நிமிஷம் அதையும் சரி, எவ்வளவு பெரிய தொகை? 8 கோடி. ஒரே நிமிஷம். ஒருத்தங்க பண்ணாங்கன்னா பண்ணன்னு சொல்ல போறோம், பண்ணலன்னா பண்ணன்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல வந்து தமிழக அரசும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நிவாரண தொகையும் ஏன் கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் காசு இல்லையா? இல்ல கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்தீங்கய்யா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. 10 லட்ச ரூபா கொடுக்கல, 10 லட்சம் ரூபாய். 2 லட்ச ரூபா. இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் போய் சேர்ந்ததான் நான் சொல்லுவேன். நீ கொடுத்தேன்னு சொன்னா போய் சேர்ந்ததான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஹேண்ட் கேஷாக கொடுக்கல, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம். புரிஞ்சுங்களா? புரியுது. சரி, அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இவ்வளோ பைசா இருக்குல்ல, கொடுக்க வேண்டியதானே, மனசு வரணுமே. ஏன்? சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோ. இப்போ இவ்வளோ ஒரு கோடி இவ்வளோ இது செலவு பண்ணுறாரு ஐயா. சப்போஸ் அவர் வரலைன்னு ஒரு கான்செப்டில் இருங்க. இதில் அரசியலுக்கு அவர் ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு உத்தேச கணக்கு, உங்கள் கணக்குக்கு எவ்வளோ அப்படி இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு எதிராக கேட்கறதால நான் சொல்கிறது. அப்போது இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுறாரு, மாநாடுகள் இது எல்லாமே சேர்ந்து போச்சுன்னா இந்த பைசாலாம் போச்சு தானே, நஷ்டம் தானே. இந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஒரு மனசு திருப்தி எல்லாருக்கும் வரணும்ல. ஏன் ரஜினிகாந்த் கொடுக்க வேண்டியது தானே, சன் பிக்சர் கொடுக்க வேண்டியது தானேங்க, பப்ளிக் தானே அது. உங்கள்கிட்ட நாங்கள் துட்டு போட்டு தானே சினிமாலாம் பார்த்தோம், ரஜினியை பார்த்தோம்ல. ஏன் ரஜினி கொடுக்குறது, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பொம்பை என்னையா கொண்டு போகிறீங்க? கொடுக்கலையே. பெரிய ஆள்லாம் கொடுக்கலாமா? உங்களே முடிஞ்சது கொடு, அதிகமாக கொடுக்க சொல்லலை. விஜய் கொடுத்தாருன்னா நீங்கள் விஜய் கோடிக்கணக்கில் வாங்கினாரு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. எத்தனை நாள் கழிச்சா கோடிக்கணக்கில் வாங்கினாரு? ஆரம்பத்துலேருந்தே கோடிக்கணக்கில் வாங்கினாரா அவர்? இல்லையே, படிப்படியாக தான் வந்தார். ஆனால் கொடுக்கணும் ஒரு மனசு இருக்கு. ஏன் உங்களுக்கு இல்லை? ஏன் அரசாங்கம் இவரை செய்ய விடாமல் அதுக்கு மேலே இவர் அரசாங்கம் கொடுக்கலாமே, மிச்சதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. இது உயிரியா, கூட்ட நெரிசலில் செத்த உயிர். குடித்தவனுக்கு போய் 5 லட்சம் கொடுக்குறீங்க, செத்தான் விசச்சாரம் குடித்தான் 5 லட்சம் கொடுக்குறீங்க. ஒரு மனசாட்சி வேண்டாம்? அந்த வயசில் பார்க்கும்போது இதை செஞ்சதை மக்கள் பாராட்டுறாங்க. இந்த வயசில் 70 வயசு 80 வயசு ஆகியும் கொடுக்கணும் ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு இந்த பையன் சின்ன பையன் இன்றைக்கி அப்படி தானே சொன்னீங்க. நீ சின்ன பையன் தாராளமாக கொடுக்குறானே 20 லட்சம். நாளைக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். ஏயா நீ பாட்டு காசை விட்டுக்கிட்டே இருக்க, நாளைக்கு நம்ம பையனுக்கு என்னையா? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் கதையை என் தலைமை புரிஞ்சிருக்க வச்சுருக்கான். அதனால் யாரை பற்றி அவர் கேர் பண்ண போகிறது இல்லை. 2026 நாங்கள் தான். ரெண்டாவது, இப்போ நீ ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏடிஎம்கே மீட்டிங்கில் வந்து விஜய்காரங்க எந்த கடையிலையும் காசு கொடுத்தா கொடி கிடைக்கும், எல்லா கட்சி கொடியும் கிடைக்கும். அதே மாதிரி காசை கொடுத்து வாங்கி அவங்க கையில் குச்சியை கொடுத்து டிவிகே கொடியை பறக்குது விஜய் வந்துடுவார்னா விஜயெல்லாம் வர மாட்டார் ராஜா. ஜெயிக்கிறதா தோக்கிறதான்னு முடிவு எடுத்துருக்கோம். அரசியலுக்கு வந்தாச்சு, ஜெயிப்போங்கிறது கான்செப்ட். தோத்தாலும் அதை பற்றி கவலை இல்லையா? எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் வந்து அரசியலில் சம்பாதிக்க வரல. இத்தனை நாள் அவங்க செஞ்சதுக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்கிறேன். சரி, உங்களுக்கு இன்னொரு மேட்ரு சொல்கிறேன். 20 லட்சம் கொடுத்தாரு போல எல்லாம் சொல்லிட்டீங்க. 41 குடும்பத்தையும் தத்து எடுத்திருக்காரு. ஸ்கூல் செலவு, வீட்டில் நல்லது கெட்டது எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அவர் தான். ரெண்டாவது, ஆஸ்பத்திரியில் போய் இனிமேல் உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீ எல்லாம் அவர் பே பண்ணுறார். உங்கள் பையனை இன்றைக்கி என்ன கிளாஸ் படிக்கிறானோ காலேஜ் வரைக்கும் அவன் வேலைக்கு போகிற தனியும் மாதம் சம்பளம் வாங்குகிற தனியும் அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுறார். எந்த தலைவன் செஞ்சான்? ஏன் கட்சியில் மிச்ச கட்சியில் காசே இல்லையா? ஓகே சார், முதல் தலைவர் 41 உயிரை போனதுன்னு சொல்கிறீங்க. அவர் கிட்டத்தட்ட 1.5 நாள் சாப்பிடல. 1.5 நாள் கழித்து அவர் அந்த நீங்கள் சொன்ன இன்னொரு இதுக்கு பட்டினி பார்க்க போனான்னு சொன்னீங்க. அந்த ஒரு மனிதனுடைய கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அடிபட்டு ஃபைட் சீன்லேருந்து சினிமாவில் நடித்து உயிரை ரிஸ்க் வச்சு நடித்தான்ல, அந்த வேர்வை சிந்தனை காசை இப்போ நீங்கள் கொடுக்க முடியுமா?
மனசு வராதுங்க. சில பேர் சம்பளம் வாங்குவான், அவன் சம்பளமே 10,000 ரூபா தான் இருக்கும். அதில் எப்படியாவது ஒரு 10 சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பான். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அதே ஆடிக்காரில் கண்ணாடி ஏசியில் உட்காந்துருப்பான். சிங்கிள் டீ வாங்கி தர மாட்டான். சிங்கிள் டீ வாங்கி தர மாட்டான். இப்போ நீங்கள் வந்து இவருக்கு வந்து இவர் வந்து நம்ம வந்து ஐயோ இவ்வளோ போட்டோமே வராதோ அப்படிலாம் நினைக்கல. என்னத்தை வரும்போது கொண்டு வந்தோம், என்னத்தை போகும்போது கொண்டு போக போகிறோம். எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது மலேசியா, சிங்கப்பூர் அந்த இதில் வந்து எனக்கு கான்டாக்ட்ஸ் நிறைய உண்டு. அவங்க ஒரே கேள்வி தான் சூடு பிடிக்க என்கிட்ட கேட்டாங்க. ஐயா நீங்கள் எல்லா சேனல்லையும் வரீங்க, அதுவும் விஜயை பற்றி நீங்கள் ஒரு ஆள் தான் ஹைலைட் பண்ணி பேசுகிறீங்க, அதை மாத்திரம் நீங்கள் தயவு செய்து நிப்பாட்டாதீங்க. நாங்கள் விஜய்க்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் பண்ணுவோம். அவர் இன்றைக்கி கொடுத்து இறங்கினாலும் நாங்கள் கொடுத்து உதவுவோங்கிறான். என்ன பாருங்கள், மலேசியா சிங்கப்பூருக்கு நம்ம நாட்டுக்காரனுக்கு இருக்கா? ஓகே சார், நிறைய சிறப்பான தகவல் சொன்னீங்க. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கரூர் துயர சம்பவம் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக 1.5 வயது குழந்தை முதல் இறந்திருக்கு. அடுத்த மாதம் கல்யாணமாகக்கூடிய ஜோடிகளும் இறந்திருக்கார்கள். அவங்க வீட்டில் இருக்க இளைஞர்கள் மீது என்னென்ன கனவுலாம் வச்சுருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆட்களும் வந்து இறந்திருக்காங்க. எனிவே இந்த ஒரு விஷயத்த நம்ம மூலியமாக ஒரு 4 பேர் அவங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் சொல்கிறது. உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி அனைவரும் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டுமானால் நெல்லை கஜேந்திரன் என்று டைப் செய்து எனது ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பாருங்கள். நன்றி.